ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த இசாக்கை அனிமேயோட எபிசோடு 8 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த கோஸ்ட் கல்டிவேட்டர் சொல்லுது, நீ வந்து என்னோட இடத்துல இருக்க, அதனால அவ்வளோ சீக்கிரத்துல உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அதே டைம்ல நீ வசமா மாட்டிக்கின. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? உன்னோட வெப்பன் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஹீரோ கன்னை வச்சு ஃபயர் பண்றானா, அது எல்லாமே ஒர்க் ஆகுது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? என்னோட ஏரியால இதெல்லாம் ஒர்க் ஆக கூடாது. இது என்ன விதமான மேஜிக் வெப்பன்? இந்த பறவையும் மேலேயே சொல்லுது, நான் வந்து அதோட ஃபீல்டில் இருக்கனால என்னால என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. நீ வந்து கவலைப்படாத, மீதி விஷயத்த நான் வந்து பாத்துக்கிறேன். அவ வந்தாலே போதும், என்னால அவளை ஈஸியா தாக்க முடியும். பின்னாடியே அது வருமா, உடனே அவனோட பவரை யூஸ் பண்றானா. இதை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாகுது. நீ வந்து எப்படி, அதாவது என்ன மேஜிக் வெப்பனை யூஸ் பண்றீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னோட பவரை நான் காட்டுறேன். அது அப்படியே ஒரு மிகப்பெரிய உருவமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஹீரோக்கும் ஒரு மெசேஜ் வருது, இவளை நீ தோக்கடிச்சா உனக்கு 5000க்கும் மேல பாயிண்ட் கிடைக்கும். அப்படியா விஷயம்? உடனே ஹீரோ அவனோட பாயிண்ட்ஸை இதுக்காக செலவு பண்றான். ஒரு 1000 பாயிண்ட செலவு பண்ணி ஒரு கன்னை வாங்கி பயங்கரமா ஃபயர் பண்றானா. அந்த உருவம் அப்படியே அழிஞ்சு போகுது. திடீர்னு இவங்க மேல வேற யாரோ வெப் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஹீரோக்கு எதுவுமே புரியல. இந்த வெப், அதாவது நாங்க ஃபாரஸ்ட்ல பார்க்கும் போது ஒரு மாஸ்டர் வந்தது, அதே மாதிரி இருக்கு. அங்க இன்னொரு பொண்ணு வரா. இப்போ டைம்ல சீக்கிரமா வா. இவங்க அங்க இருந்து தப்பிக்கிறாங்களா? அங்க ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். 1000 பாயிண்ட் வேஸ்டா இதுக்காக நான் செலவு பண்ணேன். இப்போ என்னோட 5000 பாயிண்ட் அப்படியே போகுது. நான் அது இன்னமும் கலெக்ட் கூட பண்ணல. அந்த மாஸ்டரை தேடி அப்படியே வெளில வரானா, அங்க ஆல்ரெடி அந்த மாஸ்டர் எல்லாரையுமே தாக்குது. அதுல அந்த சின்ன பொண்ணோட அம்மா உங்களுக்கு பயங்கரமா அடிப்பதா. இதனால அவ கத்தி கத்தி அழுவுறா. என்னோட அம்மாவை காப்பாத்துங்க. அங்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கிட்ட இருந்த பாயிண்ட் அது எல்லாமே நாசமா அங்கேயே போயிடுச்சு. இப்போ அவனால மெடிசனையும் சரியா வாங்க முடியல. ஆல்ரெடி இவனுக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்குமா, அதுதான் இவன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது யூஸ் பண்ணும் போது இவனோட கையில ஒரு உருண்டையான விஷயம் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை அப்படியே செலுத்துறானா. அந்த அம்மாக்கு பயங்கரமா பவர் வருது. அங்க பரவலாம் கத்த ஆரம்பிச்சது. அடே நீ வந்து என்னடா பண்ண? ஏன்னா அவங்க இப்போ இந்த லெவல் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு கல்டிவேஷன் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு வந்து தெரியாது, அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணா இப்படிலாம் நடக்கும்னு. தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து நல்லா வாட்டமா இருக்கும். பயங்கரமா மின்னல் அடிக்குது. அந்த மின்னலே அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்குது. லெவல்ல ஹீரோக்கும் அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் எதுவும் ஆகல. ஆனா இப்படி இவங்க யோசனை இருக்கும்போது அந்த பெரிய மாஸ்டர் இவங்க அம்மாவை பாத்திரமா, அது பயங்கரமா காலை வச்சு நசுக்கி அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நீ வந்து என்னோட பிளானையே ஒரு மாதிரி நாசமாக்குற. அதனால நானே உன்னை அழிச்சு என்னோட மாஸ்டருக்கு அப்படியே பாடையலா வைக்க போறேன். அந்த சின்ன பொண்ணு அங்க பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. இது வந்து எப்படியாச்சும் என்னோட அம்மாவை காப்பாத்தணும். அங்க அந்த பறவையும் சொல்லுது, நம்ம வந்து சீக்கிரமா போனடா. என்ன பண்ணிருக்க? இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ வந்து என்ன பண்ண, உங்க அம்மாவையும் இவளையும் நல்லா பாத்துக்கும். மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு கன் எடுத்து பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. இந்த மாஸ்டர் இதுக்கு வந்து நான் நினைச்சதை விடவும் ரொம்ப பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா யாங்கோட ஸ்டிக்கை வச்சு தாக்குறது நல்ல ஐடியாவா இருக்கும். அங்க யாங்கோட ஸ்டிக்கை வச்சு தாக்குறான். இருந்தாலும் அவளுக்கும் அது வேலை செய்யல. என்ன அப்பனா இவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன? அந்த மாஸ்டரை அவன் எவ்வளவோ தாக்கி பார்க்கறான். இருந்தாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. பரவாயில்லையே, கிட்ட அந்த யாங் அந்த டிவைன் வெப்பன் இருக்கா. இந்த டிவைன் வெப்பனை வச்சும் உன்னால எதுவுமே பண்ண முடியல. டிவைன் வெப்பன் அது எப்படி வேலை செய்யணும் உனக்கு தெரியவே இல்லை. ஒரு பர்சனோட கல்டிவேஷன் அதை பொறுத்து தான் டிவைன் வெப்பனும் ரொம்ப பவரா இருக்கும். இப்பதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் புரியுது. அந்த யாங் அவனுக்கு எப்படி எவ்வளவு சக்தி இருந்ததுன்னு. அவன் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். அவனோட கல்டிவேஷன் லெவல் அதெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். அதனால தான் இவனுக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கு. ஆனா ஹீரோக்கு அந்த அளவுக்கு கல்டிவேஷன் இல்லையா. இதனால சிஸ்டம்ல கொஞ்சம் பாக்குறான், ஏதாச்சும் வச்சு கல்டிவேஷன் லெவல ஏத்த முடியுமான்னு. அதே மாதிரி சில பல ஆப்ஷனும் இருக்கு. அதை வச்சு அவன் கல்டிவேஷனை ஏத்தி வரான். அதான் அவன் லெவல் 3 கல்டிவேஷனுக்கு வந்து அந்த மாஸ்டர் தாக்கினாலும் அது வந்து அவளுக்கு அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. நான் நினைச்சு பார்க்கல நீ வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்க. அந்த வெப்பன் உனக்கு தகுதியானதே இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு கொன்னக்கு அப்புறம் அந்த வெப்பனை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா யூஸ் பண்றேன். அந்த மாஸ்டர் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. ஹீரோ ஒரு எத்தனை உட்காந்து யோசனை இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? இந்த யாங் இந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா வெறுமா பெருசாக்கதும் என்னதாக்கதும் தான் பண்ண முடியுது. அப்பனா என்னோட கன்னை வச்சுதான் நான் ஏதாச்சும் பண்ண போல. அந்த கன்ல டிராகன் புல்லட்டை போட்டு அப்படியே மண்டிலே தாக்குறானா. அதோட கொம்பே உடஞ்சு போகுது. திடீர்னு அந்த ஏரியா மொத்தமா புகை மூட்டமால ரொம்ப போகுது. ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்னதான் ஆகுது எனக்கு ஒண்ணுமே தெரியல. சிஸ்டமும் அங்க சொல்லுது, நீங்க ஒண்டி இங்கே இருந்தா அவ்வளவுதான், இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த புகை இது ஃபுல்லாவே பாய்சன். அதே மாதிரி நீங்க சும்மா நின்னாலும் அவ்வளவுதான், நீங்க வந்து சீக்கிரமா போக பார்க்கணும். மாஸ்டரும் இதுக்குள்ளதான் அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்கு. திடீர்னு அந்த டீமன் கல்டிவேட்டர் அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது. என்ன அந்த ஃபாக்ல மாட்டிக்கின போல உன் பின்னாடி பாரு, அவன் அட்டாக் பண்றான். கரெக்டா அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ணி இவன் சைடா போய் விழுறான். உன்னால இதை பார்க்க முடியுமா? அதாவது நான் எங்க இருக்கேன், அவன் எங்க அட்டாக் பண்றான்னு. ஆமா என்னால பார்க்க முடியும், ஏன்னா நான் ஒரு டீமன் கல்டிவேட்டர். அப்பனா நீ எனக்கு சொல்லி இருக்கலாம்ல. சரி இனிமே வச்சு எனக்கு சொல்ல பாரு. ஆனா நான் என்னதான் சொல்ல பார்த்தாலும் அவனுக்கும் உன்னோட மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நீ ஒரே இடத்துல நிக்க கூடாது, அதுவும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். இதே மாதிரி போச்சுன்னா நீ வந்து இறந்து போயிட்டா அவ்வளவுதான், உன்னோட வேல்யூ அது ரொம்ப கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் ஓ மேல என்னால ரிசர்ச் பண்ண முடியாது. நீ வந்து என்ன சொல்ற, நான் உயிரை
உயிருக்கு போரான்னு இருக்கேன், இப்ப அதெல்லாம் தான் முக்கியமா? ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க வெப்பன் இருக்கா அப்படின்னு சிஸ்டம்ல பாக்குறானா, அதுல ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு வெப்பன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே அந்த மாஸ்டரை கடுப்பேத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட கிரனேட் அங்க தூக்கி போறானா. என்ன யோசிக்கிற? என்னோட புகை மூட்டத்தை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? வந்து மேல வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போறேன்? இதுதான் நம்ம ஹீரோவும் ஆசைப்பட்டான். கரெக்டான வாய்ப்பு கிடைச்சோன்னே அந்த பெரிய வெப்பனை வச்சு தாக்குறானா. அதுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான வெப்பன் இருக்கு. அது போய் பயங்கரமா குத்தி கிழிக்குது அவனை. இதெல்லாம் பாக்குற அந்த டீமன் கல்டிவேட்டரே ரொம்ப ஆச்சரியமாகுது. என்ன வெப்பன் அது? ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இந்த மாதிரி ஒரு வெப்பனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவன் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். திரும்ப அந்த மாஸ்டர் தாக்கலான்னு வரும்போது ஹீரோ அதை பயங்கரமா குத்தி கிழிச்சிடறான். அந்த மாஸ்டர் எந்த பண்ணனாலேயே ஹீரோக்கு அங்க பாயிண்ட்ஸும் கிடைக்குது. இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமன் கல்டிவேட்டரும் வந்து பயமுத்துது. ஆமா, நீ என்ன பார்த்துன்னு இருக்க? நான் வந்து எத்தனை வாட்டி சொல்றது, இந்த மாதிரி நீ என்ன அடிக்கடி இந்த மாதிரி வந்து எல்லாம் பயமுத்த கூடாது. இல்லப்பா, நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஃபியூச்சர்லயும் நான் வந்து உன்னை விட போதில்ல. நான் உன் கூட க்ளோஸா இருந்தேன். நீ என்னென்ன பண்ண போற அது எல்லாத்தையுமே கவனிக்க போறேன். இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் இறந்து போச்சுல, அதோட உடம்பு அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு மேஜிக் வளையமும் உருவாகுது. ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இப்பதான் அந்த டீமன் கல்டிவேட்டரே சொல்லுது, நீ வந்து நல்லா பாத்துருக்கணும் அந்த மாஸ்டரை. அவன் சாவறதுக்கு முன்னாடி அவனே அவனோட மாஸ்டருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அங்க இதனாலேயே ஏதோ ஒண்ணு அந்த டவர்ல ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க ஏதோ ஒரு விஷயமோ சமன் ஆகுது. இதை பார்த்து அந்த டீமன் கல்டிவேட்டரே ஆச்சரியமாகுது. எதிர்பார்க்கல, அதாவது எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் நடக்கும்னு. இப்ப அவனோட மாஸ்டர் அவன் வந்து சமன் ஆகுறான்னு நினைக்கிறேன். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, இவனே எவ்வளவு டஃபா இருக்கான். அதாவது நான் வெறுமா லெவல் 3ல தான் இருக்கேன். என்னால அந்த மாஸ்டரை எப்படி தோக்கடிக்க முடியும்? அவன் இவனை கம்பேர் பண்ணா 100 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு, இப்பயும் உங்ககிட்ட டைம் இருக்கு, சீக்கிரமா இந்த டவுனை விட்டு ஓட பாருங்க. நான் நீ வந்து எங்க போற? இது வந்து ஒரு அதிசயமான விஷயம்ப்பா. இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்ததில்ல. சோ அதனால நான் போய் பார்க்கலான்னு இருக்கேன் அது என்னதுன்னு. இந்த மாதிரி டைம்லயும் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குல்ல. இவங்க வந்து இதுக்கு மேலே வாழக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. அப்படியே யோசிக்காதரா, நம்ம சீக்கிரமா ஓடணும். நான் அந்த வித்தியாசமான கண்ணு அது அப்படியே ஹீரோவையும் அந்த பறவையும் தோத்த ஆரம்பிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த மாஸ்டர் அது வந்து எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி இந்த வித்தியாசமான கண்ணு கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னமும் ஒரு 2-3 எபிசோட் தான். நம்ம சீக்கிரமாவே பார்த்துட்டு ஒரு புது அனிமேவை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்த அனிமேவும் பாருங்க. நம்ம மெயின் சேனல்லையும் நிறைய அனிமே ஓடின்னு இருக்கு. நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. அங்க ஏகப்பட்ட அனிமேஷன் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.